அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாமும் மன்னிக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அவர் நாமம் எல்நாஷா. எல்நாஷா என்ற என்ன அர்த்தம்? அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓகே, விளங்குது, புரியுது. எங்க அப்பா யாரு? மன்னிக்கிறவர். இப்ப எங்க அப்பா மன்னிக்கிறவரா இருக்கிறனால இப்ப நான் எப்படிதான் இருக்கணும்? நான் இப்ப கொடூரமான அரக்கனா இருக்கக்கூடாது, நான் கல்லஞ்சம் பிடிச்ச ஆளா இருக்கக்கூடாது, நான் போயா முதல்ல வெளியில, சோறு கிடையாது உனக்கு. யாருக்கு? புருஷனுக்கு. இப்படி இருதயத்தை செய்யக்கூடாது, கல்ல ஆக்கக்கூடாது. போயிரு, மூஞ்சில முழிக்காத, 5 பைசா வீட்டுக்கு தரமாட்டேன் மேலே செலவுக்கு அப்படின்னு மனைவி பார்த்து செய்யக்கூடாது. ஒரு கல்லஞ்சம் பிடிச்ச ஆளா இருக்கக்கூடாது. அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார், மன்னிக்கிற அப்பாவாய் இருக்கிறார். இப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மன்னிக்கிற பிள்ளைகளாய் என்ன செய்ய வேண்டும்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்க மன்னிக்கிற பிள்ளைகளாய் இருங்கள், நீங்கள் மன்னிக்கிற பிள்ளைகளாய் வாழுங்கள். ஆமே, மன்னிக்கிற பிள்ளையாய் வாழ்க்கை என்ன செய்யணும்? நடத்தணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். அப்ப யாராவது வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? டேய், வீட்டு வாசல காலை வச்ச உள்ள திருப்பாச்சி அருவா வச்சிருக்கேன், தீட்டி வச்சிருக்கடா, ஒரே போடு, கால் ஒரே துண்டமா ஓடி போயிடும். இப்படி நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லி இருந்தாருன்னா, புரியுதா நான் சொல்றது? நம்மளை பார்த்து சொல்லி இருந்தாருன்னா இங்க இருக்கிற யாராவது இங்க நிக்க முடியும்? எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டியதா. எல்நாஷா கிருபையாய் மன்னித்து இருக்கிறார். இப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் மன்னிக்கிற தகப்பன். உங்க அப்பா யாரு தெரிஞ்சுக்க. இப்ப நீ மன்னிக்கிற பிள்ளையாய் வாழு, வாழ்க்கை என்ன செய்ய நடத்து. தவறு செய்யாதவன் யாரும் கிடையாது, குறை இல்லாதவன் யாரும் கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை தவறு செஞ்சிடறாங்க, ஏதோ கோபத்துல பேசிடுறாங்க, பட்டு போறாங்க, என்னவோ பண்ணிடுறாங்க. ஆனா ஒன்றை மட்டும் மறந்துடாத, மன்னிக்க என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. மன்னிக்கிற ஆளா மாறு, மன்னிக்கிற ஆளா வாழ்க்கை என்ன செய்ய நடத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். ஆமென். அப்ப சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள், அவங்க மேல யாராவது, அவங்க மேல உங்களுக்கு தான் குறை இருந்துச்சா, உடனே போய் ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு பேசி ராசி ஆயிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, அவங்கள மன்னிங்க. அப்போதான் உங்க ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில் வரும். அப்போதான் உங்களுக்கு சரீர சுகம் கிடைக்கும். அப்போதான் உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். அப்போதான் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இல்லைன்னா எல்லாம் லாக் ஆயிரும், ஒன்றும் வராது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், ஜெபத்துக்கு பதில் வராமல் போயிடும். எல்லா ஆசீர்வாதங்கள் அங்கங்க ஸ்டாப் ஆயிரும், லாக் ஆயிடும், ஒன்றும் வராது. எப்போதும் மன்னிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தாவின் நீர் என்னை மன்னித்திருக்கிறீர். எவ்வளவு பாவங்கள் லாரி லாரியா மூட மூடையாகும் இருக்கும் நான் செஞ்ச பாவம், அதெல்லாம் மன்னிச்சிருக்கிறீரேப்பா, கிருபையாய் கேன்சல் பண்ணியிருக்கிறீரே, அதெல்லாம் மறதிங்கிற கடலுக்குள்ள போட்டீரேப்பா. கர்த்தாவை இன்னைக்கு நானும் மன்னிக்கிறேன்பா, நான் உங்களுடைய பிள்ளை, மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், மறக்கிறேன்பா, பாஸ் பண்ணி கடந்து போறேன் ஆண்டவர், அவ்வளவுதான். அப்படி வரும் பொழுது ஆசீர்வாதங்கள், சுகம், ஐஸ்வர்யங்கள், வளமை, வாழ்வு, வெற்றி, ஜீவன் நம்மை பின்தொடரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் சத்தியவேதத்திலிருந்து. ஓ ஓ ஓ ஓ ஓவன் கர்த்தரனால என்ன செஞ்சிடாது, ஆசீர்வாதங்கள் வந்துடாது. கர்த்தர் சொல்லுகிற சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் மாறும் பொழுது, நம்முடைய எண்ணங்களிலே மாற்றம் வரும் பொழுது, நம்முடைய பேச்சிலே மாற்றம் வரும் பொழுது, நம்முடைய பார்வையிலே மாற்றம் வரும் பொழுது, நம்முடைய லைஃப் ஸ்டைலிலே மாற்றங்கள் வரும் பொழுது, மன்னிக்கிறவர்களாய் மாறும் பொழுது ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வர ஆரம்பிக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே போய் தலையை கொடுத்து ஜோம் பண்ணிட்டு வந்தா, அங்கே அந்த வரம்பற்ற அக்காட்ட போய் ஊக்கமாக ஜோம் பண்ணிட்டு வந்தா இதான் வந்துடும். ஒன்றும் வரல இது வரைக்கும்.
ஏன்னா மன்னிக்கிறது இல்லை. கசப்பு, முறுமுறுப்பு, பகை, விரோதங்கள், பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உள்ள பத்தி எரியுது. இங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தா கர்த்தர் செஞ்சிருவாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எவ்வளவு கிருபையா மன்னிச்சிருக்கிறேன், நீ அடுத்தவனை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் கூட பிறந்தவனை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் கூட பிறந்தவன் தங்கச்சியை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் அக்காவை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் புருஷனை மன்னிக்க மாட்டேங்கிற, உன் மாமியாவை மன்னிக்க மாட்டேங்கிற. ஏன் இருக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்க, நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறார்? மன்னிப்பதற்காக என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அவர் நாமம் எல்நாஷா, அவர் மன்னிக்கிறவர். தகப்பன் மன்னிக்கிறவராக இருக்கிறதுனால நாமும் மன்னிக்கிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறை அவனுக்கு என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். ஆமென். உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னித்திருக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது. அப்ப ஜெபத்துக்கு எது தடை பண்ணுது? இந்த கசப்பு. ஜெபத்துக்கு பதில் வராத அளவுக்கு எது தடுக்குது? சரீரத்தில் சுகத்தை கொடுக்க விடாதபடி எது தடுக்குது? ஆசீர்வாதங்கள் வராதபடி எது தடுக்குது? குடும்பத்துக்கு நன்மை வர வேண்டிய நன்மைகள், அற்புதங்கள், அடையாளம் நடக்காதபடி எது தடுக்குது? பல காரணங்கள் சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு காரணம் பகை உணர்வு, மன்னியாத தன்மை, கசப்பு, அந்த வெறித்தனங்கள், பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு. அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? தடுக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே எல்நாசா மன்னிக்கிறதை போல நாமும் பிறர் என்ன செய்ய வேண்டும்? மன்னித்து விட்டு வாழ்க்கையை அப்படி என்ன செய்ய வேண்டும்? பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். தவறு செய்யாதவங்க யாரும் கிடையாது. எல்லாருமே தவறுகிறோம், எல்லாத்தையுமே குறைகள் இருக்கிறது. ஆகவே மனப்பூர்வமாய் மன்னித்து ஆசீர்வதித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதித்து என்ன செய்வார்? உயர்த்துவார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பிப்பார். அவர் அற்புதமாய் என்ன செய்வார்? காரியங்களை நமக்காக என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அவர் கிருபையாய் நமக்கு இறங்குவார். அவர் நன்மை செய்வார். அவர் நாமம் எல்நாஷா. ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தாவே, என்னை மன்னிக்கிற ஆளாய் மாற்றுங்கப்பா. ஒரு கல் நெஞ்சம் பிடிச்ச ஒரு ஆளா நான் இருக்கக்கூடாது. ஒரு கொடூரமான அரக்கனா நான் இருக்கக்கூடாது. என் இருதயத்தை நானே கல்லாக்கிடக்கூடாது. சதையான இருதயத்தை எனக்கு தாரும். மென்மையான இருதயத்தை எனக்கு தாரும். இணக்கமான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரையும் மன்னிக்கிறேன். யார் யார் மேலே எனக்கு கசப்பு இருக்குதோ எல்லாரையும் மன்னிக்கிறேன். நான் சுகத்தோடு வாழ விரும்புகிறேன். தீர்க்காயுசோடு வாழ விரும்புகிறேன். நான் வியாதியோடு வாழ விரும்பலை. நான் சீக்கிரம் சாக விரும்பலை. நான் தீர்க்காயுசாய் வாழ விரும்புகிறேன். நீடித்த நாட்களாய் வாழ விரும்புகிறேன்பா. அதுக்காக நான் மன்னிக்கிறேன்பா. நான் சுகத்தோடு வாழ விரும்புகிறேன். நான் மன்னிக்கிறேன் எல்லாரையும். நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். மன்னிக்கிறேன்பா. கர்த்தாவே, நன்மைகளாக எனக்கு வேணும்பா. நன்மைகள் எனக்கு வேணும். எனக்கு தீமைகள் வேணாம். மன்னிக்கிறேன்பா. நீர் என்னை மன்னித்ததை போல நானும் பிறரை மன்னிக்கிறேன்பா. மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். எல்நாஷாவே, நீர் என்னை மன்னித்திரேப்பா. நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன். அப்பா மன்னிக்கிறதை போல பிள்ளையாகி நானும் மன்னிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துக்கு வந்து நான் நியாயம் பேச மாட்டேன். நான் இதனால தான் செஞ்சேன், அதனால தான் செஞ்சேன், நியாயப்படுத்தி பேச மாட்டேன். ஒத்துக்கிறேன்பா. தவறை ஒத்துக்கிறேன். அது உண்மையாய் உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்பா. இது மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர்ப்பா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்நாஷாவே, ஓமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம்பா. யாராவது ஒரு விசுவாசி மேல எங்களுக்கு ஒருவேளை கசப்பு இருக்குமானால் மன்னிக்கிறேன். ஒருவேளை மாமனார் மேல, மாமியா மேல, மச்சா மேல, குழந்தை மேல, மதினியா மேல, நாத்தனா மேல, கூட பிறந்த அண்ணன் தம்பி மேல, அக்கா தங்கச்சி மேல, அப்பா மேல, யார் மேலேயாவது எனக்கு கர்த்தாவே பகை இருக்குமானால் நான் மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்பா. கசப்பு என்னை விட்டு நீங்கட்டும். நான் வாழ விரும்புகிறேன்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும். நாமே அர்ப்பணிப்போம்.
பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை வேலைக்காக நன்றிப்பா. எல்நாஷாவே, மன்னிக்கிற தேவனே, கர்த்தாவே, எங்களை கிருபையாய் மன்னித்திருக்கிறீர்ப்பா. எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர் கர்த்தாவே. சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டீர்ப்பா. மறதி என்கிற கடல்ல போட்டு விட்டீர்ப்பா. மேகத்தை போல கர்த்தாவை தூரமாக்கி போட்டு விட்டீர்ப்பா. கர்த்தாவே, உம்மை குறித்து சரியான ஒரு படம், உம்மை குறித்து ஒரு சரியான வெளிச்சம் எங்களுக்கு வரட்டும்பா. நீர் நல்ல தேவன், நீர் மன்னிக்கிற தேவன், நீர் கிருபையின் தேவனுங்கிற அந்த வெளிப்பாடு இன்னும் எங்களுக்குள்ள பெருகட்டும்பா. கர்த்தாவே, நீர் ஒரு மோசமான அரக்கன் அல்ல, நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நல்ல தேவன், நீர் அன்பின் தேவன், மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த படம் எங்களுக்குள்ள பதியட்டும், இந்த வெளிச்சம் அதிகமாக எங்களுக்குள்ள பெருகட்டும். அது மாத்திரமல்ல, பிறரை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. மன்னிக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும், செழித்து ஓங்கட்டும், தழைத்து ஓங்கட்டும். வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கட்டு இயேசு நாமத்தினாலே. சுகம் உண்டாகட்டும், சரீரத்திலே வாழ்வு உண்டாகட்டும். அவ்விதமாய் செய்கிறீருக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.